ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். யா யா எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு மேடை பேச்சு பெருசாக பழக்கம் இல்லை, ஸோ கொஞ்சம் உளர்னா மன்னிச்சுக்கோங்க. I actually have just one main point to address. It's the title of the film, Bad Girl. Recently, sir had organized a screening for a few filmmakers. ஏன் பேட் கேர்ள்னு டைட்டில் வச்சிங்கன்னு நிறையா பேர் கேட்டாங்க. அது ஒரு நெகட்டிவ் கானடேஷன் வருதுன்னெலாம் சொன்னாங்க. ஸோ இஸ் திஸ் அ பேட் கேர்ள், இவ கெட்ட பொண்ணா அப்படின்னா ஐ ரியலி டோன்ட் ஹாவ் ஆன்சர்ஸ் டு தேட் பிகாஸ் ஐ எம் நாட் ஜட்ஜிங் ஹர். ஐவ் ஜஸ்ட் written a very human character. She's flawed. She makes some bad decisions. She makes some mistakes. She hurts herself in the process, but she doesn't hurt other people. She repents. She vilra thirumba endrikra. She survives just like anybody else. She's just like all of us, and I have not judged the character at all. And Anjali, it's so hard to play such a grey character, and she's just carried the film on her shoulders, and she's not judged the character one bit, and for me, I'm just so grateful for that, because it was so important for me that whoever comes on board doesn't feel like, oh really, do I have to do this? Because everyone wants to play a character that's got a lot of redeeming qualities, and it's very easy. ஒரு படத்தில் அது மாதிரி வச்சு அதை விற்கிறது is the easiest thing, right? Giving a lot of redeeming qualities to a character and making it sell, basically. But I did not want to do that because in Tamil mainstream films, ரொம்ப நேரம் பேசுகிறேன்னா, ஓகே தமிழில் யா. ஸோ தமிழ் சினிமாவில், மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் த நரேட்டிவ் ஹேஸ் ஆல்வேஸ் பின் பெண்ணுனா ஒரு பூ, ஒரு பத்தினி, ஒரு தெய்வம், அந்த ஒரு ஸோ ஒரு தாய்னா தெய்வம், தூய்மை, அந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் that's too much pressure for women to carry on their shoulders. So I just wanted to write a character. Thank you. So I just wanted to write a character that's very relatable. Just like Radha said, avங்களுக்கு நான் narrate பண்ணும்போது எப்படி react பண்ணாங்களோ, all of the women reacted like this. The men have had slightly mixed reactions. I hope that eventually this movie is just the start of a conversation. A movie is not like okay, this movie is not a self-help book, right? I'm not trying to tell women this is how you should live life. I don't think I'm the right person to tell anyone how to live their lives. I have such a horrible life. So I'm not telling anybody how to lead their lives. This character is not a hero. She's just a really flawed person. She has mental health issues. She's just trying to survive. அவ வந்து போராடுறா, ஏதோ வாழ்க்கையை கடக்கணும்னு பார்க்குறா, அவ்வளோதான். அண்ட் she's not a hero. அவளை ஃபாலோ பண்ண தேவையில்லை, அவளை ரோல் மாடலாக வச்சுக்க தேவையில்லை. Generally, I don't think filmmakers are people who can tell you how to live. And sorry, I forgot. நான் இதோட 1000 மடங்கு ஃப்ளாடான இரிடீமபிளான மேல் கேரக்டர்ஸ் பார்த்துருக்கேன். அவங்கள ஹீரோ வர்ஷிப் பண்ணப்படுறதையும் பார்த்துருக்கேன். ஐ க்ரூ அப் ஆன் தோஸ் ஃபில்ம்ஸ். ஸோ ஐ ஹோப் இந்த கேரக்டரையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். அப்படின்னா ஹீரோ வர்ஷிப் பண்ண தேவையில்லை, பட் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் வந்து பெண்கள் வந்து சரக்கடிக்கணும், தம்மடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என்டார்ஸ் பண்ணல இந்த படத்தில். ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் த ஸ்டோரி ஆஃப் அ கேர்ள். தட்ஸ் ஆல் திஸ் ஃபில்ம் இஸ். இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி. அண்ட் பெண்கள் மனிதர்களாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான். எப்போவுமே புனிதர்களாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, மனிதர்களாக இருக்கலாம். தட்ஸ் ஆல். ஸோ and again about the politics of the film, I'm not saying this is some feminist bible. இதில் இருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நான் ஸ்கிரிப்டை ஆரம்பித்தப்போ எனக்கு ஒரு ஐ ஹேட் அ பெர்ஸ்பெக்டிவ். நான் அது ஷூட் போகிறதுக்கு முன்னாடி மாறிடுச்சு, பேனிக் ஆகி மாற்றினேன். சார்கிட்ட கால் பண்ணி கேட்பேன், ஐயோ நான் இப்படி எழுதியிருக்கேன், இது ஆக்சுவலி இப்படி இல்லையே அப்படின்னு. என்னோட மை பெர்ஸ்பெக்டிவ் கெப்ட் சேஞ்சிங் அலாங் த வே. அண்ட் நான் ஷூட்டில் எடுத்தது வந்து எடிட் டேபிளுக்கு வரும்போது ராதா, ஐயோ என்னடி இப்படி எடுத்திருக்கோம், சரியா இல்லையே. ஸோ நாங்கள் மாற்றிட்டே தான் இருந்தோம் ஃபுல்லாகவே. மை பெர்ஸ்பெக்டிவ் ஹேஸ் சேஞ்ச் ஸோ மச். It changes every 10 seconds. My politics changes every 10 seconds. So I don't think
இது art shouldn't be something that's அப்படியே ஒரு something that's set in stone. It keeps evolving and we are all just trying to start conversations. So I'm not making any declarative statements in this film. It's just a girl who's going through her life. And எனக்கு நிறைய ஃபீட்பேக் கிடச்சிது, இம்பார்ட்டண்ட்டான ஃபீட்பேக் கிடச்சிது. ஐ நோ ஐ ஹவ் நாட் மேட் அ perfect film in some ways, but இப்போ ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு ஹோப்ஃபுல்லி ஃபார் த யூரோப்பியன் ஆடியன்ஸ் இட் வில் பி அக்செப்டபிள். அந்த ஃபீட்பேக் எடுத்துகிட்டு ஐ ஹோப் டு மேக் அ தியேட்ரிக்கல் காப்பி தட் women here will watch and enjoy. I want to bring women to the theatres. சின்ன வயசில் ஹீரோ படங்கள்லாம் பார்த்து கேடிவி பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். But there was some alienation that happened along the way, right? Because those movies were not really made for us. So I want to bring women to the theatres. I want to bring young women to the theatres. I hope, this will be the first of many films. Ipo all we imagine as like Pakumoda, I was like, oh my God, like to see these things in a big screen with Indian faces in it. We've seen international films like that always, but Indian faces which idalam paathathu, it was just okay. So I that's all I've tried to do.